ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பேர் சீதா. ஒரு நடுத்தர குடும்பத்து மருமகளாக அலுவலகம் மற்றும் வீட்டு வேலைகளுக்கு இடையே என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. என் கணவர் எப்போதும் தன் நண்பர்களுடனும் மது பழக்கத்துடனும் காலத்தை கழிப்பவர். ஒரு நாள் என் மாமியார் திடீரென்று என்னை தொடர்பு கொண்டார். அப்போது சீதா, ஊர்ல இருக்கிற நம்ம சொத்து விஷயமா கொஞ்சம் நேர்ல போய் பார்த்துட்டு வரணும்னு, எனக்கு உடம்பு சரியில்லை. உன் கணவனோ எதற்கும் உதவ மாட்டான். அதனால நீயும் உன் மாமனாரும் மட்டும் ஊருக்கு போய் அந்த வேலைகளை முடித்துவிட்டு வாங்க என்றார். எனக்கும் ஒரு மாற்றம் தேவைப்பட்டதால் சரி என்று ஒப்புக்கொண்டேன். ஆனால் அந்த பயணம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் அப்போது நினைக்கவில்லை. திங்கிழமை மதியம் நானும் என் மாமனாரும் கிராமத்தில் உள்ள எங்கள் பங்களாவிற்கு சென்றோம். அது ஒரு மலை பிரதேசத்தில் இருந்த அழகான வீடு. அன்றிரவு பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. பக்கத்து வீட்டில் இருந்த உறவினர்கள் எங்களை உணவிற்கு அழைத்தார்கள். அங்கே பெரிய அத்தையுடன் சிறிய நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். மாமனார் முதலிலே கிளம்பி வீட்டிற்கு சென்று விட்டார். நான் சற்று தாமதமாக அத்தை கொடுத்த ஒரு சிறிய குடையை பிடித்துக் கொண்டு கிளம்பினேன். ஆனால் காற்று பலமாக வீசியதால் அந்த குடை என்னை நனையாமல் காப்பாற்றவில்லை. நானும் வீட்டிற்குள் நுழையும் பொழுது உச்சி முதல் பாதம் வரை முழுமையாக நனைந்திருந்தேன். ஈரமான சேலை என் உடலில் ஒட்டியிருக்க தலைமுடி கலைந்து தோள்களில் சரிந்து கிடந்தது. மின்சாரம் இல்லாததால் வீடு மெழுகுபர்த்தி வெளிச்சத்தில் மங்கலாக காய்ச்சலித்தது. அப்போது என் மாமனார் ஹாலில் அமர்ந்திருந்தார். நான் என் சேலையை சரி செய்து கொண்டு, மாமா, ஜன்னல் கதவெல்லாம் மூடிவிடுங்க, இல்லன்னா தண்ணியெல்லாம் உள்ளுக்கு வந்துவிடும், அதிகமாக மழை பெய்யுது என்று கூறினார். அவர் என்னை பார்த்த பார்வை ஒருவிதமாக இருந்தது. நனைந்த நிலையில் இருந்த என்னை அவர் மேலிருந்து கீழ் வரை உற்று பார்த்தார். அந்த பார்வையில் ஒருவித தவிப்பும் தெரிந்தது. நான் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல், மாமா, மெழுகுபத்தியை எடுத்து மேலே வாங்க, நான் ரசம் மாத்தணும் என்று கூறிவிட்டு மேலே சென்றேன். அறைக்குள் சென்று குளிக்கலாம் என்று பார்த்தால் அங்கே குழாய்கள் அனைத்தும் திறந்து தண்ணீர் கொட்டிக் கொண்டிருந்தது. அப்போது மாமா, சீக்கிரம் வாங்க, இங்க பாருங்க, குழாயெல்லாம் திறந்து கிடக்குது என்று பதட்டத்துடன் நான் கத்தினேன். அவர் உள்ளே வந்து குழாய்களை அடைக்க முயன்றார். அப்போது தற்செயலாக என் கை அவர் மீது பட்டது. மெழுகுபத்தி வெளிச்சத்தில் மலையின் சத்தத்திற்கு இடையே அந்த அறையில் ஒரு அமைதியாக நிலவியது. ஈரமான சேலையில் என்னை அவர் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார். அந்த மலை இரவு ஏதோ ஒரு ரகசியத்தை தனக்குள் ஒளித்து வைத்திருப்பதைப் போல எனக்கு தோன்றியிருந்தது. மெழுகுபத்தி வெளிச்சத்தில் அந்த அறையே ஒருவித மர்மமான சூழலில் இருந்தது. மலையில் நனைந்த என் மெல்லிய சேலை உடலோடு ஒட்டியிருக்க நானும் மாமாவுக்கு முன்னால் ஒருவித தயக்கத்துடன் நின்றேன். அப்போது மாமா சோஃபாவில் அமர்ந்து என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் பார்வையின் மேல் இருப்பதை உணர்ந்த நான் அங்கிருந்து நகராமல், அப்போது ஒரு அதே சாக்காக அந்த செருப்பின் வாரை கலற்ற முயற்சி செய்தேன். அது மிகவும் கடினமாக இருந்தது. நான் குனிந்து அதை சரி செய்யும்போது மாமாவின் மூச்சுக்காற்று வேகமாக எடுப்பதை என்னால் உணர முடிந்தது. அப்போது மாமா, இன்னைக்கு வேலை அதிகமோ, ரொம்ப களைப்பாக இருப்பீங்கள் போல என்று மெதுவாக கேட்டேன். அவர் தன் வேட்டியை சரி செய்து கொண்டே இல்லை. சீதா, வேலை இருந்ததுதான். ஆனால் இந்த ஊர்க்காத்து மனசுக்கு ஏதோ ஒரு புது தெம்பை கொடுக்கிறது என்றார். அப்போது நான் அங்கேயே துணியை மாற்றுவது போல பாவனை செய்தேன். மற்றொரு புடவையை எடுத்து இருவருக்கும் இடையே இருந்த அந்த மௌனம் பல அர்த்தங்களையெல்லாம் சுமர்ந்து நின்றது. நான் மௌன பேச்சை தொடங்கினேன். மாமா, உங்ககிட்ட உன்னை கேட்கணும். என் கணவர், உங்க பையன், அவர் என்கிட்ட சரியா நடக்கிறதே இல்ல. எங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமே இல்லாம போயிருச்சு. நான் இந்த வீட்டில வசதியாக இருக்கிறேன். ஆனா மனசுல சந்தோஷமே இல்ல மாமா என்று தாழ்ந்த குரலில் கூறினேன். அவர் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தார். நான் தொடர்ந்தேன், உங்கள் பையனுக்கு என் மேல் அக்கறையே இல்லையா? அவரால எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியும் எனக்கு கிடைக்கவில்லை. நீங்களும் சில நேரங்களால் என்னை ஒரு மாதிரியாக பார்க்கிறீர்கள். கவனிச்சீர்களா? இன்னைக்கு கூட நீங்க புத்தகம் படிக்காமல் என்னை தான் பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்று ஒளிவு மறைவின்றி பேசினேன். மாமா ஒரு நிமிடம் பதற்றம் அடைந்தார். பின் மிகவும் நிதானமாக எழுந்து என் அருகில் வந்தார். அவர் முகம் தீவிரமாக மாறியிருந்தது. சீதா, நிறுத்து. நீ என்ன பேசியிருக்கன்னு உனக்கு தெரியுமா என்று கம்பீரமாக கேட்டார். நான் பயந்து போய் தலை குனிந்தேன். அவர் என் தோளில் கையை வைத்து, சீதா, நீ இந்த வீட்டு மருமகள் இல்லை. என் பொண்ணு மாதிரி உன் கணவன் செய்கிற தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் உறவுகளில் இருந்தது புனிதமானது. நமக்குள் இருக்கிற இந்த மரியாதையை நாம் என்னைக்குமே இழக்கக்கூடாது. நீ மனசுல ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனா தவறான எண்ணங்களுக்கு உன் மனசுல இடம் கொடுத்திடாதே என்றார். அவர் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தில் ஈட்டியைப் போல பாய்ந்தது. என் தவறான புரிதலாய் ஒரு புனிதமான உறவை கொச்சைப்படுத்தி விட்டேனே என்று நான் தலைகுனுகின் நின்றேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் ஏதோ ஒரு ஆதங்கத்தில தப்பா பேசிவிட்டேன் என்று கூறி அவர் காலில் விழுது அழுதேன். எழுந்திரு சீதா. இனிமேல் உன் மனசுல இப்படிப்பட்ட எண்ணங்களே வரக்கூடாது.
ஒரு குடும்பமாய் இருக்கிற நம்பிக்கையில் தான் வாழுது. உன் கணவன் கிட்ட நான் பேசி உன்னுடைய குறைகளை எல்லாம் சரி செய்கிறேன். நீ தைரியமாக இரு என்று ஆறுதலும் கூறினார். அன்றிரவு நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். வெளிப்படையான பேச்சு எவ்வளவு முக்கியம் என்பதையும், சில நேரங்களில் நாம் எதிர்கொள்ளும் முன் முடிவுகள் உறவுகளை எப்படி சிதைக்கக்கூடும் என்பதையும் உணர்ந்தேன். அதன் பிறகு என் குடும்பத்தின் கண்ணியத்தை காப்பேன் என்று எனக்குள் ஒரு உறுதியும் எடுத்தேன். மாமா கூறிய அந்த வார்த்தைகள் என் காதுகளில் மந்திரம் போல் ஒலித்துக் கொண்டிருந்தது. அன்றிரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. மலையின் சத்தம் ஓய்ந்து அதிகாலை பொழுது மெல்ல புலரத் தொடங்கியது. சென்னல் வழியாக வந்த அந்த குளிர்காற்று என் மனதில் இருந்த பாரத்தை குறைப்பது போலதான் எனக்கு தோன்றியது. காலை உணவின் போது மாமாவிடம் பேசவே எனக்கு கூச்சமாகத்தான் இருந்தது. ஆனால் அவரோ எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் மிகவும் இயல்பாகவே, "சீதா கிளம்பு. இன்னைக்கு சொத்து சம்பந்தமான வேலையெல்லாம் முடித்துவிட்டு நாளைக்கு நம்ம ஊருக்கு புறப்படலாம்" என்றார். ஊருக்கு திரும்பும் வழியில் மாமா என்னிடம் மனம் விட்டு பேசினார். சீதா, ஒரு மனுஷன் வசதி வாய்ப்பு வந்ததும் சில நேரங்களில் வாழ்க்கையை கூட பிடிப்பதை இழந்து விடுகின்றான். என் பையனும் அப்படித்தான் தடிமாறி போயிருக்கிறான். ஆனால் ஒரு அப்பாவாக அவனை திருத்த வேண்டியது என்னுடைய கடமை. நான் ஊருக்கு போனதும் அவன்கிட்ட கண்டிப்பாய் பேசுறேன். உங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை நான் குறைக்கிறேன் என்று அவர் என்னிடம் உறுதி அளித்தார். நாங்கள் ஊர் வந்து சேர்ந்தவுடன் மாமா சொன்னது போலவே என் கணவரை தனியாக அழைத்து நீண்ட நேரம் பேசினார். ஒரு வழிகாட்டியாகவும் அவர் எடுத்துச் சொன்ன விஷயங்கள் என் கணவரின் கண்களை திணர்ந்தது. அன்று மாலை என் கணவர் முதல் முதலாக தன் நண்பர்களை தவிர்த்துவிட்டு எனக்காக ஒரு பூ கொத்துடன் மன்னிப்புடன் வீட்டிற்கு வந்தார். "என்னை மன்னிச்சிடு சீதா. நான் என் பொறுப்புகளை மறந்து வாழ்ந்து விட்டேன். இனி நம்ம வாழ்க்கையை புதுசாக தொடங்கலாம்" என்றார். அவர் கண் கலங்கியபடியே அந்த நொடிதான் நிஜமான மகிழ்ச்சியை உணர்ந்தேன். ஒரு தவறான பாதையில் செல்லிருந்த என் எண்ணங்களை மாமாவின் முதிர்ச்சியும் நேர்மையும் நல்வழிப்படுத்தியிருந்தது. பல வருடங்கள் கழித்து இன்று என் கையை பிடித்துக் கொண்டு விளையாடும் என் மகளை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த மலையிரவுதான் நினைவுக்கு வரும். அன்று நான் எடுத்த அந்த தவறான முடிவு மட்டும் நிறைவேறியிருந்தால், இன்று எவ்வளவோ அழகான ஒரு குடும்பம் எனக்கு கிடைத்திருக்காது. காலம் வேகமாக ஓடியது. அந்த மலையிரவு ஏற்படுத்திய தாக்கம் எங்கள் குடும்பத்தின் வேர்களை எல்லாம் வலுப்படுத்தியிருந்தது. என் கணவர் இப்போது பழைய ஆள் கிடையாது. குடிப்பழக்கத்தை முழுமையாக கைவிட்டு, குடும்ப தொழிலில் தீவிரம் காட்டத் தொடங்கிவிட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக என் மாமனார் அப்போது அவர் எங்கள் குடும்பத்தின் ஒரு பெரும் தூணாகவே, வழிகாட்டியாகவும் தான் திகழ்ந்தார். ஒரு நாள் மாலை மாமா தோட்டத்தில் அமர்ந்து ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். நான் அவருக்கு காஃபி கொண்டு போய் சென்றேன். "என்னம்மா என்ன மாமா? என்ன யோசனை?" என்று கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே, "ஒண்ணுமில்லை சீதா. அந்த பழைய மலையிரவுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அன்னைக்கு நீ ஒரு குழப்பத்தில் இருந்த. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பம் இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு" என்றார். நான் மெல்ல அவர் அருகில் அமர்ந்து, "மாமா, அன்னைக்கு நீங்க என்னை தடுத்து நிறுத்தலனா, இன்னைக்கு நான் என்னவாகி இருப்பேனோ என்று நினைத்து நினைத்து பார்த்தால் எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. ஒரு மனுஷனோட பலவீனம் அவனோட எண்ணங்களால் இருக்கிறதை எனக்கு புரிய வச்சீங்க." அப்போது என் கணவர் அங்கே வந்தார். அவர் கையில் ஒரு சிறிய பரிசு பெட்டியும் இருந்தது. "இது உனக்காக சீதா" என்று நீட்டினார். அதை பிரித்து பார்த்தபோது அதில் ஒரு அழகான வைர மூக்குத்தியும் இருந்தது. "இது எதுக்கு?" என்று வியப்புடன் நான் கேட்டேன். "இத்தனை வருஷம் நான் செஞ்ச தவறுகள பொறுத்துக்கிட்டு, எனக்காக நம் குடும்பத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருந்த உனக்கு நான் செய்யற சின்ன கைமாறுதான் இது. அது மட்டுமே இல்லை சீதா. அடுத்த வாரம் நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த கிராமத்து பங்களாக்கு போக வேண்டும்" என்றார். "ஆனா இப்போது சொத்து வெளியா இல்லை. ஒரு சின்ன சுற்றுலாவுக்காக" என்றார் என் கணவர் உற்சாகமாக. நாங்கள் மீண்டும் அந்த மலைப்பகுதி வீட்டிற்கு சென்றபோது, அதே ஜன்னல், அதே தோட்டம். ஆனால் இப்போது அங்கே பயமோ, சந்தேகமோ இல்லை. அங்கே நிம்மதியான அமைதி மட்டுமே தான் இருந்தது. மாலையில் மழை பெய்யத் தொடங்கியபோது, அதே மாலை இரவு போல் இருந்தாலும், இப்பொழுது நான் பயப்படவில்லை. ஜன்னல் வழியாக மலையை ரசித்தபடியே என் கணவர் மற்றும் மாமாவுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். உறவுகளில் வெளிப்படைத்தன்மை வந்த பிறகு அங்கே ஒளிவு மறைவுக்கோ அல்லது தவறான தூண்டுதலுக்கோ இடமில்லாமல் போனது. நாங்கள் பெற்ற அந்த பெண் குழந்தை அந்த வீட்டில் ஓடி விளையாடுவதை பார்க்கும் பொழுது, ஒரு பெண்ணாக நான் அடைந்த வெற்றி இதுதான் என்று அன்று உணர்ந்தேன். அன்று மலைப்பகுதி சுற்றுலா முடிந்து திரும்பிய பிறகு எங்கள் வாழ்க்கை ஒரு தெளிந்த நீரோடையாக மாறியிருந்தது. இப்பொழுது என் மகள் நிலாவிற்கு 5 வயது. அவள் என் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் நிலா தன்னிடம் இருந்த அந்த ஒரு பொம்மை உடைந்து விட்டது என்று அழுது கொண்டிருந்தாள். அதை பார்த்து என் கணவர் அவளை கண்டிக்க முயன்றார். அப்போது மாமா குறுக்கிட்டு நிலாவை தூக்கிக் கொண்டார். "நிலாக்குட்டி எதையும் உடைக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா அதை சரி பண்ணி திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதுதான் சாமர்த்தியம் என்று ஒரு மனுஷங்களோட மனசும் அப்படித்தான். சின்ன கோபத்துல நம்ம ஒருத்தர் மனசை உடைச்சிருக்கலாம். ஆனா அதை அன்பால ஒட்ட வைக்க தெரிஞ்சிருக்கணும்" என்று அவர்களுக்கு புரியும்படி சொன்னார். அவர் நிலாவுக்கு சொன்ன அந்த பாடம் உண்மையில் எனக்கும் என் கணவருக்கும் அவர் சொல்லாமல் சொன்ன பாடம் என்பதை நாங்கள் உணர்ந்தோம்.
மாமாவுக்கு இப்பொழுது வயது முதிர்வின் காரணமாக உடல்நிலை சற்று மெலிந்து அடைந்தது. ஒரு இரவு அவர் என்னை அழைத்து தனியாக பேசினார். சீதா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். அன்னைக்கு அந்த மாலை மலை இரவிலில் நீ ஒரு குழப்பத்தில் என்கிட்ட வந்தபோது ஒரு நிமிஷம் எனக்கு பதட்டமாகத்தான் இருந்தது. இன்னைக்கு என் பேர குழந்தையோட சிரிப்புக்கு காரணம் அதுவும் தான். நீ அந்த வீட்டின் விளக்கு எக்காரணத்தும் கொண்டும் அந்த விளக்கை அணைத்து விடாதே என்று தழுதழுத்த குரலில் சொன்னார். நான் அவர் கையை பற்றிக்கொண்டு, மாமா, நீங்க தான் அந்த விளக்குக்கு அரணாக இருந்தீங்கள். நீங்க கொடுத்த அந்த கௌரவமான வாழ்க்கைதான் என்னை ஒரு முழுமையான பெண்ணாக மாத்தினுச்சு என்றார். சில மாதங்களுக்கு பிறகு மாமாவும் இயற்கை எய்ந்து விட்டார். அவர் மறைந்த பிறகு அவர் விதைத்த அந்த நற்பண்புகள் எங்கள் வீட்டில் இன்றும் மனமாக வீசிக் கொண்டிருந்தது. அன்று நிலா வளர்ந்து பெரியவளாகிவிட்டாள். அவளுக்கு ஒரு தம்பி இருக்கின்றான். இருவருக்கும் நான் சொல்லும் ஒரே அறிவுரை இது மட்டும்தான். வாழ்க்கையில வசதி வாய்ப்பு எல்லாம் வரும் போகும். ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க மரியாதையும் நேர்மையும் ஒழுக்கமும் தான் பாரம்பரியமோட கௌரவத்தை சேர்ந்தது என்றார். எங்கள் வீட்டின் வரவேற்பையில் மாமாவின் புகைப்படமும் இன்று புன்னகைத்துக் கொண்டிருந்தது. அந்த புகைப்படத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த மலைய இரவுதான் ஞாபகம் வரும். அது ஒரு தவறான முடிவின் தொடக்கம் அல்ல, ஒரு உன்னதமான குடும்பத்தின் மறுபிறப்பு. மாமாவின் மறைவிற்கு பிறகு சில ஆண்டுகள் உருண்டோடினர். இப்பொழுது என் மகள் நிலா ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகின்றாள். ஒரு நாள் மாலை அவள் தன் கல்லூரி மாணவர்களுடன் கலைந்துரை உரையாடலை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினாள். அவள் முகம் ஏதோ ஒரு சிந்தனையில் வாடி போயிருந்தது. என்ன நிலா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று கேட்டேன். நிலா என் அருகில் அமர்ந்து, அம்மா, இன்னைக்கு என் வகுப்புல ஒரு பொண்ணு வந்தா. அவ தன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறாளாம். தவறான சில முடிவுகளை எடுக்க துணிஞ்சிட்டா. அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலம்மா என்று வருத்தத்துடன் சொன்னாள். நான் மெல்ல அவளை அருகில் அமர வைத்து பல வருடங்களுக்கு முன்பு அந்த மலையிரவில் நடந்த அந்த சம்பவத்தை அப்போது நான் அவளிடம் சொன்னேன். நிலா வாழ்க்கையில சில நேரங்கள்ல உணர்ச்சிகள் நம்ம அறிவை மறைச்சிடும். இருட்டான பாதையில போறதுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா வெளிச்சமான பாதைய தேர்ந்தெடுக்க ஒரு வழிகாட்டி வேணும். அன்னைக்கு உங்க தாத்தா மட்டும் இல்லனா இன்னைக்கு அந்த அழகான வாழ்க்கை நம்ம கிட்ட இருந்திருக்காது என்றேன். மறுநாள் நிலா தன் மாணவியிடம் அந்த தெளிவை பகிர்ந்து கொண்டாள். சில நாட்களுக்கு பிறகு அந்த மாணவி எங்கள் வீட்டிற்கு வந்து எனக்கு நன்றியும் சொன்னாள்.